وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. பாபு முகாலத்தத்துல் ஜுனுபி, பெருந்தொடக்கு உள்ளவர்களுடன் கலந்திருப்பது, அவர்களை சந்திப்பது, தொடர்பு கொள்வது, ஜுனுபாக இருக்கக்கூடியவர்களுடன் சந்திப்பது, தொடர்பு கொள்வது பற்றி உண்டான பாபு. ஜுனுப் என்ற வார்த்தை ஜனாபத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஜுனுப் என்ற வார்த்தை ஜனாபத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? தூரமாகுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதுக்கு இந்த தூரமாகுதல் என்கிற அர்த்தமுடைய இந்த வார்த்தை அரபியில் கொண்டு வந்தாங்கன்னா, ஒருத்தர் பெருந்தொடக்கு ஏற்பட்டவராக இருந்தால் அவர் குளித்து தூய்மையாகும் வரை தொழுகக்கூடிய இடத்திற்கு அவர் நெருங்குவதும் இபாதாத்துகள் செய்வதும் விட்டு அவர் தூரமாகி விடுகிறார். அவர் செய்யக்கூடாதுன்றதுனால, தவாஃப் செய்யக்கூடாது, பள்ளிவாசலில் அவர் தொழுகக்கூடாது, இதை விட்டு அவர் தூரமாகி விடுவதனால், இது தடை விதிக்கப்பட்டதுனால இந்த பெருந்தொடக்கு உள்ளவருக்கு ஜுனுபாலி ஜனாபத் என்று பெயர் அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. மற்றபடி சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறத பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஜுனுபாலி இபாதத்தை விட்டு அவர் என்ன ஆயிடுறாரு, தொழுகையை விட்டு தூரமாகிறதுனால, தூரமாகுதல் என்கிற அர்த்தமுடைய ஜனாபத் என்கிற வார்த்தை பெருந்தொடக்கு உள்ளவருக்கு பயன்படுத்தப்படுது. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால லக்கியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான ஜுனுபுன். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சந்தித்தார்கள். வான ஜுனுபுன், நான் ஜுனுபாக இருக்கின்ற நிலையிலே, நான் பெருந்தொடக்கு உடையவனாக இருக்கின்ற நிலையிலே என்னை சந்தித்தார்கள். ஃபஅகத பியதி, என் கையை பிடித்தார்கள். ஃபமஷைத்து மாஹு, நான் அவர்களுடன் நடந்து சென்றேன். ஹத்தா கஅத, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சி அப்படி நடந்து வந்தாங்க. நான் ஜுனுபாலியாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. ஃபன் சலல்து, நான் அங்கிருந்து என்ன செய்தேன், நழுவி சென்றேன். இன்சல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், கலந்துக்கிட்டான், அப்படியே நழுவி, நைஸாக நழுவி போகிறது. ஃபன் சலல்து, நான் நழுவி சென்றேன். அத்தைத்து ரஹல, நான் என்ன செய்தேன், ஃபஅத்தைத்து ரஹல ஃபஹ்தஸல்து, நான் என்னுடைய இடத்திற்கு நான் வந்து ஃபஹ்தஸல்து, குளித்தேன். சும்ம ஜஅத்து வஹுவ காயிதன், பிறகு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிற நிலையிலேயே நான் மீண்டும் வந்தேன். டக்குன்னு போய் என்ன செஞ்சிட்டேன், குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபகால ஐன குந்த யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை நீ எங்கே இருந்த, திடீர்னு போயிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. ஃபகுல்து லஹு, நான் அவர்களுக்கு சொன்னேன், சுபஹான் அல்லாஹி இன்னல் முஃமின லா யன்ஜசு, சும்ம குல்து ஃபக்குல்து, சாரி அது தனி இல்லை, ஃபக்குல்து லஹு, அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன், அவங்களுடைய நிலையை சொன்னேன், இந்த மாதிரி ஜுனுபாக இருந்தேன், அது அப்படி லைட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால சுபஹான் அல்லாஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், இன்னல் முஃமின லா யன்ஜசு, ஒரு முஃமின் என்பவன் நஜீஸாக மாட்டான். அப்போ ஒருத்தர் ஜுனுபாலி ஆயிட்டாருன்றதுனால அவர் தீட்டு கிடையாது, அவரை தொடக்கூடாது, அவரை கைப்பிடிக்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, அப்படிலாம் கிடையாது.
அந்த ஜுனூப் என்பது குளிப்பை கடமையாக்குமே ஒழிய அவர் நஜீஸாயிர மாட்டார் அப்படின்னு ரசூல்லா இன்னல் முஃமின லா என்ஜஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாதா லஃபுல் புகாரி ஒலி முஸ்லிம் மானாஹு வஸாத பாத கௌலிஹி ஃபகுல்து லஹு லகத் லகீதனி வ அன ஜுனுபுன். முஸ்லீமுடைய ரிவாயத்தில் எக்ஸ்ட்ரா வருது. அபூ ஹுரைரா என்ன சொன்னாங்க, என்னை நீங்கள் சந்தித்தீர்கள் வ அன ஜுனுபுன் யா ரசூலுல்லாஹ், நான் ஜுனுபாக இருக்கின்ற நிலையிலே. ஃபக்கரிஹத்து அன் உஜாலிசக ஹத்தா அகத்தசில, நான் குளிக்கும் வரை உங்களுடன் உட்காருவதை நான் வெறுக்கிறேன், எனவே தான் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரசூல்லா இன்னல் முஃமின லா யன்ஜஸுன்னு சொல்கிறாங்க. இது ஜுனுபுக்கு மட்டும் இல்லை, ஹயலுடைய காலத்தில் நிஃபாஸ் பெண்களுக்கு வரக்கூடிய மாதத்தீட்டு பிரசவத்தீட்டு இது எல்லாமே என்னதான் அவங்களுடைய அந்த அந்த இது அசுத்தமே ஒழிய அவங்களுடைய உடல் என்ன கிடையாது, உடல் முழுக்க அசுத்தம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த நிலையில் இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய வேர்வை எச்சில் கண்ணீர் இதெல்லாம் வந்து தூய்மையானது தான். நஜீஸு சில பேர் இந்த மாதத்தீட்டு உள்ள பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த இந்துக்களில் தெரியும்ல தொடமாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. இப்போ மாறிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க சமைக்கக்கூடாது, அவங்க என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கூடையும் வந்து இருக்கக்கூடாது, தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சுருவாங்கன்னா மாதத்தீட்டு வந்துட்டு செப்பரேட் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றதான் இது. அப்போ அவருடைய கையிலேயோ உடல் உறுப்புகள்லேயோ என்ன செய்யப்படுறதில்லை, தீட்டு ஏற்படுவதில்லை, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதை குறிக்கும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதுதான். ஆனால் வந்து இணை வைப்பாளர்கள் அசுத்தமானவர்கள்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். புரியுதா? இன்னமல் முஷ்ரிக்கூன நஜீஸுன். அப்போ முஷ்ரிக்கீன்கள் நஜீஸ் அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம், உடல் நஜீஸுன்னு அர்த்தம் இல்லை, அவருடைய கொள்கை அசுத்தமானதுன்றது அர்த்தம். இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய ஜும்ஹூருல் உலமாவுடைய கருத்து. என்னது, முஷ்ரிக்கீன்களுக்கு இதே சட்டம் தான், ஆனால் அந்த இன்னமுல் முஷ்ரிக்கீன் நஜீஸுன்றது அவருடைய கொள்கை தான் என்னது, அசுத்தம்ன்றது கருத்து. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் அன்னஹு கால தக்கர உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்கள், அன்னஹு துசீபுஹுல் ஜனாபத்து மினல் லைல், தனக்கு வந்து இரவு நேரத்திலே ஜனாபத்து ஏற்பட்டு விட்டது என்று அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ஃபகால லஹு ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, தவல்லா வகஸில் தக்கரக் சும்ம நம், உலூ செய்யி, உன்னுடைய பிறப்புறுப்பை நீ கழுவு, பிறகு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. முத்தஃபகுன் அலைஹி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒழு செய்யுங்கன்றாங்க, பிறகு வந்து உன்னுடைய பிறப்புறுப்பை கழுவுன்றாங்க. அசலில் எப்படி வரும், உன்னுடைய அந்த ஃபர்ஜை நீ கழுவு, உன்னுடைய தக்கரை நீ கழுவு, அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய, ஒழு செய்கின்றது தான் கரெக்டான அமைப்பு, சென்டென்ஸு. அப்போ இந்த ஹதீஸில் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு காரணம், ஏன் ஒழுவை முற்படுத்தி சொன்னாங்கன்னா, ஒழுவுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானதுன்றதுக்காக அப்படி சொன்னாங்களே ஒழிய, இன்ன பிற ஹதீஸுகள்லாம் எப்படி வருது, இப்னு ஹிப்பான் போன்ற சில கிதாபில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருது, ஃபஹசில் தக்கரக்கு தவல்லான் தான் வருது. முதல்ல அதை தனக்கு பிறப்புறுப்பு தான், அந்த உறுப்பு தானே கழுவணும், கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒழு செஞ்சுட்டு அப்புறம் தூங்குங்க. அப்போ தூக்கத்தில் நமக்கு அந்த ஜனாபத்து ஏற்பட்டு விட்டு முழிச்சிட்டா நம்ம என்ன செய்யணும், அப்படி காலையில் வரைக்கும் தூங்காமல் போய் என்ன செஞ்சிடணும், அந்த உறுப்பை கழுவி விட்டு ஒழு செய்து விட்டு வந்து படுக்கணும். முத்தஃபகுன் அலைஹி. ஆனால் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத்து, ஆயிஷா நாயை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான ஜுனுபன், அவர்கள் ஜுனுபாலியாக பெருந்தொடக்கு ஏற்பட்டவர்களாக இருந்தால், அராத ஐயா கூல அவ் எனாம, சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ நாடினால், ஜுனுபா இருக்கிறாங்க, சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படுது, தூங்க ஏற்படுதுன்னா, தவல்ல உலு அஹு லிஸ்ஸலாத், தொழுகைக்காக ஒது செய்வதை போன்று செய்து கொள்வார்கள் ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு ஜுனுபாலி ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் குளிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்கு நடுவில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தாலோ தூங்குற மாதிரி இருந்தாலோ
தொழுகைக்காக உழு செய்வதை போன்று உழு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத்தா அஹதுக்கும் அஹ்லஹு, உங்களில் ஒருவர் தன் குடும்பத்தாரிடத்திலே சென்றால், சும்மா அராத ஐ யஊத, பிறகு மீண்டும் செல்வதற்கு நாடினால், ஃபல் யதவல்லா பைனஹுமா உலுஅன், அதற்கிடையிலே மற்றொரு முறை நீங்கள் உலு செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தார்னா மனைவி இடத்திலே ஜிமாவுக்காக சென்றால், அப்போ மீண்டும் என்ன செய்கிறாங்க, ஒரு முறைக்கு ரெண்டாவது முறையின் போது இடையில இன்னொரு முறை உலு செய்து கொள்ளுங்கள். ரவாஹு முஸ்லிம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு அலா நிசாயிஹி வ பி குஸ்லின் வாஹிதின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே சென்று விட்டு ஒரே ஒரு தடவை குளிப்பார்கள். ரவாஹு முஸ்லிம். ஆனால் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுருல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அலா குல்லி அஹ்யானிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலே எல்லா நேரங்களிலேயும், அலா குல்லி அஹ்யானிஹினா ஹீன் அஹ்யான், எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ ஒருத்தர் பெருந்தொடக்கு மாதவிடாய் போன்ற நிலைகளில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இது போன்ற திக்ருகளை புகழ்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு இமாம்கள் முஹத்திசீன்கள் சொல்கிறாங்க. புரிஞ்சா? சரி, இந்த பெருந்தொடக்கு மாதவிடாய் காலத்தில் குர்ஆன் ஓதலாமா ஓதக்கூடாதுன்றத விஷயத்தில் தான் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க, அது பின்னாடி புரிஞ்சா? அப்போ எதில் இஃப்திலாஃப்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. இந்த குர்ஆன் ஓதலாமா ஓதக்கூடாதுன்ற விஷயத்தில் இஃப்திலாஃப் என்ன செய்யுது இருக்குது. அடுத்த ஹதீஸில் வருது. ஹதீஸ் இப்னு அப்பாஸ் நதகுரு ஃபி கிதாபில் அத்ஐமா இன்ஷா அல் ஃபஸ்ல் சானி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கப்படுவது அவர் சொன்னார்கள், யகதஸல பாலு அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜஃபனத்தின். பால் அப்படின்றால் இந்த இடத்துல ஒருவர்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமாரில் ஒருவர் குளித்தார்கள். ஃபி ஜஃபனத்தின், ஒரு பெரிய பாத்திரத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரிலே குளித்தார்கள். ஃபஅராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிச்சிட்டு இருந்த பாத்திரத்தில் இருந்து உது செய்வதற்கு நாடினார்கள். குளிச்சுட்டு இருக்காங்க பெரிய பாத்திரத்தில், அதுலேருந்து தண்ணி எடுத்து உது செய்ய. ஃபகாலத்து, அவங்க சொன்னாங்க மனைவி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி குந்து ஜுனுபன், நான் ஜுனுபானியாக இருந்தேன். ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மா லா யஜ்னுபு, தண்ணி ஜுனுபாகாது. அப்போ நீ அதுலேருந்து குளிக்கிற, நான் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஒழு செய்கிறேன், அதே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தில் இருக்குது. இதில் என்ன இருக்குது? தண்ணிலாம் என்ன செய்யாது, நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ஜுனுபாகாது, அசுத்தமாகாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரவாஹு திர்மிதி வ அபு தாவூத் இப்னு மாஜா வ தாரமி நஹவ ஃபி ஷரஹி சுன்னா அன் மைமூனா பிலஃப்தில் மசாபி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு மினல் ஜனாபா, ஜனாபத்திலிருந்து குளித்துவிட்டு, சும்ம யஸ்தத்ஃபிஉ பி கப்ல அன் அக்தஸில, அறிவிக்கிறது யார்? ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் குளிப்பதற்கு முன்னதாக நபி அவர்கள் என்னை அணைத்து கொள்வார்கள், ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அணைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்தத்ஃபிஉ பி, என்னை கொண்டு அணைத்து தன்னுடைய இந்த ஹீட் ஆக்கிக்காங்க உடம்பை, கபுல் அன் அக்தஸில, நான் குளிப்பதற்கு முன்னால். ரவாஹு இப்னு மாஜா ரவாஹு திர்மிதி ஷரஹ் சுன்னா பிலஃப்தில் மசாபி அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு மினல் ஹலாஇ
கலைவறையிலிருந்து நபி அவர்கள் வெளியேறுகின்றவர்களாக இருந்தார்கள். ஃபயுக்ரிஊனல் குர்ஆன, குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். வயாக்குலு மஅனல் லஹ்ம, எங்களுடன் சேர்ந்து கறி சாப்பிடுகின்றவர்களாக இருந்தார்கள். வலம் யகுன் யஹ்ஜுபுஹு, அவர்களை தடுக்கவில்லை. அவ் யஹ்ஜுசுஹு, அவர்களை என்ன செய்யவில்லை. ரெண்டுக்கோ என்ன அர்த்தம்? தடுக்கவில்லைன்னு அர்த்தம், ஒரே அர்த்தம் தான். அவர்களை தடுக்கவில்லை. அனில் குர்ஆனி ஷையுன், குர்ஆன் ஓதுவதை விட்டு எதுவும் தடுக்கவில்லை. லைசல் ஜனாபத், எதை தவிர? ஜனாபத்தை தவிர வேறு எதுவும் தடுக்கவில்லை. இந்த ஹதீஸ் அபூதாவுதில், நசாயில, இப்னு மாஜாலை என்ன செய்யுது, வருது. ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலேயும் அல்லாவை திக்ர் செய்கின்றவர்களாக இருந்தார்கள். அப்போ எல்லா நிலை அலா குல்லி அஹ்யானிகின்ற அதில் பெருந்தொடக்கம் வந்துடும், நிஃபாஸ் வந்துடும், அதில் எல்லாமே செய்யலாம் அப்படின்ற அந்த கருத்தை எடுக்கிறாங்க. ஓகேவா? தொழுகைக்காக ஒரு செய்கிற மாதிரி ஒரு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. அதில் கூடயுமே திக்ர் வந்துடும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கண்டா, இஹ்திலாஃப் வந்து எதில்? குர்ஆனில். குர்ஆன் விஷயத்தில் அந்த இஹ்திலாஃபு இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க திக்ருன்னு சொல்லிட்டீங்க, திக்ர்லேயே உயர்ந்த திக்ரு குர்ஆனு, திக்ர்லேயே உயர்ந்த திக்ரு குர்ஆனும் வந்துடும்ல. அப்போ அதனால் குர்ஆன் ஓதுவதில், குளிப்பு கடமையானவர் குர்ஆன் ஓதுவதில் எந்த தவறும் இல்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் கருதினார்கள். இருக்கா? இதில் இருக்கு. ஆனால் உங்களுக்கு இதில் அப்படி வரல. ஹனஃபியில் எங்கே வருது? எந்த கிதாபில் வருது? குதிரில் அப்படியா வருது? ஒலு இல்லாமல் தான் ஓதிக்கலான்னு வரும். ஒலு இல்லாமல் தான் ஓதிக்கலான்னு வரும். குளிப்பு கடமையானவர்கள் அப்படி வந்து வருதா? எடுத்து பாருங்கள். ஆனால் இதில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் என்ன செய்கிறாங்க, மாற்று கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்களாம். ஓதக்கூடாது என்று வந்துள்ள எந்த ஹதீஸுமே ஆதரவுபூர்வமானது இல்லை அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த ஹதீஸ் திருமிதியில் வருது. எந்த ஹதீஸு? அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் வருது. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்ரஇல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். ஹைல் மாதத்தீட்டு உள்ள பெண்ணும் குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணும் குர்ஆனிலிருந்து எதையும் ஓதக்கூடாது அப்படின்னு என்ன செய்து வருது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, திருமிதியில் வருது. ஓகேவா? இந்த ஹதீஸை பற்றி திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹசன் சஹீஹுன்னு சொல்கிறாங்க. ஹசனுன் சஹீஹுன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இமாம் புகாரி போன்றவங்க இந்த சனதில் அப்துல்லா இப்னு சலமான் ஒருத்தர் வராரு, அவர் ஒரு பலகீனமானவர், எனவே இது வந்து என்ன கிடையாது, இது சஹீஹான ஹதீஸ் கிடையாதுன்றது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு. ஆனால் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹான ஹதீஸ் தான், ஹசனுன் சஹீஹுன் அப்படின்றாங்க. நினச்சா? ஆனால் ஏற்றமானது என்ன, இன்னொரு ரிவாயத்து ஒன்று வருது அபூதாவுதில், முஸ்னத் அஹ்மதில், தூய்மையான நிலையிலே தவிர அல்லாவை திக்ரு செய்வதை நான் வெறுக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது ஏற்றமானது விரும்பத்தக்கது எது தான், அந்த ஒழுவோடு ஓதுறது தான், அதாவது தூய்மையான நிலையிலே ஓதுவது தான் சிறந்தது அப்படின்றத கொண்டு வர்றாங்க. ஆனால் ஓதக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ஓதக்கூடாதுன்னு வர சம்மந்தப்பட்ட ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானதாக இல்லைன்ற கருத்தும் இமாம் புகாரி போன்ற இடத்துல இருக்குது.
அப்போ லா தக்ரைல் ஹாயிலு வலல் ஜுனுபு ஷையம் மினல் குரான். அடுத்து அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஜிஹு ஹாதிஹில் புயூத்த அனில் மஸ்ஜிதி. என்ன அர்த்தம்? இந்த வீடுகளை நீங்கள் அமையுங்கள், எதை விட்டு வேறு பக்கமாக அமையுங்கள், அனில் மஸ்ஜிதி. இந்த வீட்டுடைய வாசல் இருக்கே அதை அமையுங்கள், பள்ளிவாசலை விட்டு வேறு பக்கமாக அமையுங்கள். பள்ளிவாசலை விட்டு வேறு பக்கமாக அமையுங்கள். ஃபஇன்னி லா உஹில்லுல் மஸ்ஜித லி ஹாயிலின் வலா ஜுனுபின். ஏனென்றால் பள்ளிவாசலுக்கு வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். யாருக்கு? ஹைலுடையவர்களுக்கும் பெண்ணுக்கும் குறிப்பு கடமையானவர்களும் பள்ளிவாசல் நுழைய நான் என்ன செய்ய மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன். அதாவது பக்கத்தில் இருந்தப்ப என்ன இருந்துச்சு, பள்ளிவாசல் வழியாக வீடுகள்லேருந்து வெளியேறவும் வீட்டுக்குள் வர வேண்டியது சூழ்நிலையும் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அதனால் வேறு திசையில் என்ன செய்யுங்க, அமைங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸில் வருது. ரவாஹு அபு தாவூத். ஆனால் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வலா ஜுனுபுன். எந்த வீட்டிலே உருவப்படம், நாய், மேலும் குளிப்பு கடமையானவர் இருக்கிறாரோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். நான் மேலே சொன்னல ஹசனுன் சஹீஹுன்னு சொன்னல, அந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் தான். எது? அந்த கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ருஜு மினல் ஹலாஇ ஃபயக்ரிஉனல் குர்ஆன, அந்த ஹதீஸ் திருமிதிலே வருதான். அந்த திருமிதியில் வரும்போது தான் அது ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹசனுன் சஹீஹுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இமாம் புகாரி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் விமர்சிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் அப்துல்லா இப்னு சலமா, இந்த ஹதீஸ் திருமிதியில் எடுத்து பார்த்தா என்ன செய்யும் தெரியும். அந்த ரெண்டாவது லா தக்ரைல் ஹாயில் வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன்ற அந்த ஹதீஸு அதுவும் திருமிதியிலையும் வருது. அதில் வந்து அதுலேயும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த சனதில் இஸ்மாயில் இப்னு ஐயாஷ்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றாங்களாம். அங்கே இல்லை, நீங்கள் அசல் திருமிதி கிதாபில் எடுத்து பார்த்தா தெரியும். இஸ்மாயில் இப்னு ஐயாஷ்ன்றவங்க வராங்களாம். இவங்க வந்து இந்த இஸ்மாயில் இப்னு ஐயாஷ்ன்றவங்க ஹிஜாஸ் ஈராக் வாசிகளிடமிருந்து அறிவிச்சிருக்கிறாரு. இவர் வந்து முன்கருள் ஹதீஸ்னு இவரை பற்றி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. எனவே அதுவும் ஆதாரபூர்வமானது இல்லைன்றது புகாரி இமாமுடைய ஆய்வு. ஆனால் நம்ம இந்த ஹதீஸ் தான் என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறோம். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வலா ஜுனுபுன். இப்போ இதில் ரொம்ப சரியான சஹீஹான ஹதீஸில் ஜுனுப் என்ற வார்த்தை என்ன செய்யலை, இடம்பெறவில்லை. ஒருத்தர் ஜுனுபாலியாக ஒருத்தர் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மலக்குமார நுழைய மாட்டாங்கன்னு இந்த ஹதீஸில் வருது. ஆனால் சஹீஹான ஹதீஸில், இதை விட சஹீஹான ஹதீஸில் அந்த 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 மத்தன் என்ன இல்லை. இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு 4 விஷயம் விளங்குது. ஃபஸ்ட்டு விஷயம், அலங்காரத்திற்காகவும் செல்ல பிராணி போன்று விளையாட்டிற்காக வளர்க்கப்படும் நாயைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. நாய் இருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கன்னா எந்த நாய்? இந்த செல்லமாக வளர்க்குறாங்கல்ல, புரிஞ்சா, குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க, அலங்காரத்துக்கு வளர்க்குறாங்க, விளையாடுறதுக்கு வளர்க்குறாங்கல்ல, இந்த நாய் இருக்கிற வீட்டில் நுழைய மாட்டாங்கன்றதான் கருத்து. ஆனால் இதுவே வேட்டை நாய், அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, வேட்டைக்கு பயன்படுத்தும், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த நாய் என்ன செய்யும், வேட்டையாடும். அல்லது கால்நடைகளை வச்சுருப்பாங்க,
அந்த கால்நடைகளை பாதுகாப்பதற்கு, பயிர் பாதுகாப்பதற்கு, வீட்டு பாதுகாப்பு, இதுக்காக நாய் வச்சுக்கலாமா? இப்போ வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப மோசமான ஏரியா, என்ன செய்ய முடியாது, எப்போ வேணால் திருடன் வந்து என்ன செய்யலாம், கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இந்த மாதிரி பாதுகாப்பு சுத்தமாக இல்லை. இப்போ நமக்கு தேவைப்படுது பாதுகாப்புக்கு அதற்குரிய ஒரு நாய் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ஓகே. ஆனால் நீ வந்து செல்ல பிராணியாக அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீ வந்து அது அந்த மாதிரி நாயை தான் இங்கே என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, உருவப்படம் அப்படி தானே சொன்னாங்க. இப்போ இந்த உருவப்படத்தில் அப்போ வந்து சில நேரங்களில் வந்து என்ன செய்யுது, புக்கில் உருவப்படம் இருக்குது, இதுக்காக மலக்குமார்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ எந்தெந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க சொல்ல முடியும்? நியூஸ் பேப்பரில் உருவப்படம் வருது, அல்லது புக்ஸில் வருது, அது சில நேரங்களில் தலகாணி உரையில் வந்துடுது, கால் மிதியடியில் உருவம் வருது. இப்போ இதெல்லாம் வந்து இது விஷயம் கிடையாது. இதெல்லாம் மதிப்பற்ற, இதை யாரும் வந்து போய் மதித்து என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணியப்படுத்த மாட்டாங்க. நீ ஒரு ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்கிற, ஒரு மதிப்புக்காக என்ன செய்கிற, ஒரு பெரிய ஃபோட்டோவாக மாட்டி என்ன செஞ்சுருக்கிற, உருவப்படத்தை வச்சுருக்கிற, இவர் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசான் அப்படின்னு சொல்லி பெரிய ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி உருவப்படங்களை என்ன செய்கிறது, வைக்கிறது தான் இங்கே குறிப்பிடுறாங்கன்றது ரெண்டாவது கருத்து, நம்ம விளங்க வேண்டிய கருத்து. மூணாவது, இங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள்னா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கூடயே மலக்குமார்கள் இருக்கிறாங்க, இப்போ மலக்குமார்களே வரமாட்டாங்கன்னா இப்போ ரூஹ் வாங்கிறதுக்கு மலக்கு வந்து தானே ஆகணும். அப்பா நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ மாட்டி வச்சா மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னா அப்போ நம்ம மௌத்தை விட்டு தப்பிச்சிடலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு அவர் வரமாட்டாரா? வருவார். அப்போ அந்த இடத்துல ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனோடும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் எந்த இடத்துலையும் பூந்துருவாங்க. இங்கே ரஹ்மத்தை பொழியக்கூடிய அந்த மலக்குமார்கள்ன்றதான் என்ன அர்த்தம், கொண்டு வரணும். இது 3. 4வது, இப்போ குளிப்பு கடமையானவர் உடனே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது அந்த நிலை ஏற்பட்டதோ அதுக்கு அடுத்த தொழுகை நேரம் வர்றதுக்குள்ளே அவர் என்ன செஞ்சிடணும், குளிச்சிடணும். ஆனால் இந்த குளிப்பு கடமையானவர் என்கிற வார்த்தை வந்து என்ன செய்யலை, சைஹான அறிவிப்புகள் அந்த வார்த்தை என்ன செய்யலை, வரல. இதே ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லலாம் வருது, அங்கே என்ன இல்லை, ஜுனுப் என்ற வார்த்தை வரல. ஓகேவா? இந்த 4 விஷயத்தை நம்ம இந்த ஹதீஸில் விளங்கிக்கணும். ரவாஹு அபு தாவூத் வ நஸாயி அன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாசுன் லா தக்ரபுஹும் அல் மலாயிகத்து, 3 பேரை மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள். யார் யார் 3 பேர்? ஜீஃபத்துல் காஃபிர், ஒரு காஃபிருடைய அந்த இறந்த உடல் இருக்கே, அங்கே ரஹ்மத்துடைய மலக்குமாரை என்ன செய்ய மாட்டாங்க, உடல்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. வல் முத்தலம்மிஹு பில் ஹலூக், குங்குமச்சாயம் பூசிக்கொண்டவர், குங்குமப்பூடைய அந்த சாயத்தை, வல் ஜுனுபு, ஜுனுபாலி, இல்லா ஐயத்தவல்ல, அவர் தூய்மை ஒழு செய்து கொண்டாலே தவிர. ஆனால் அப்துல்லா இப்னு அபீ பக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸம் அன்னஃபில் கிதாபில்லதி கதபஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அம்ர் இப்னு ஹஸம், அம்ர் இப்னு ஹஸம் அவர்களுக்கு நபி அவர்கள் எழுதிய கடிதத்திலே இந்த வாசகம் இருக்கிறது. அம்ர் இப்னு ஹஸம் யார்? இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யார்? அப்துல்லா இப்னு அபீ பக்கர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸம். அம்ர் இப்னு ஹஸமுடைய பேரனுடைய மகன் அவர் தான் அறிவிக்கிறாரு, அப்படித்தானே? அப்துல்லா இப்னு அபீ பக்கர் யார்?
அம்ர் இப்னு ஹஸமுடைய பேரனுடைய மகன். இந்த அப்துல்லா இப்னு அபிபக்கர் யார் அப்படின்னா, அவர் மதீனாவில் ஒரு தாபி, அவர் அன்சாரி குலத்தை சார்ந்தவங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் மிகப்பெரிய தாபி, அன்சாரி வம்சத்தை சார்ந்தவர். புரிஞ்சா? அனஸ் இப்னு மாலிக், உருவா இப்னு சுபைர்ன்றவங்களாம் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் இவங்க ஹதீஸை கேட்டு அறிவிச்சிருக்காங்க. யார்? இந்த கொல்லு பேரன். இவருடைய பாட்டனார் முகம்மது அவர்களுடைய தந்தை தான் அம்ர் இப்னு ஹஸம். ஓகேவா? இந்த அம்ர் இப்னு ஹஸம் யாருன்னா, ரசூல்லா காலத்தில் யமன் பகுதியில் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்படி ஆளுநராக அனுப்பிக்கப்பட்ட அம்ர் இப்னு ஹஸமுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு ரசூல்லா எழுதின கடிதத்தில் இந்த வாசகம் இருக்கா. இந்த வாசகம், அல்லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், குர்ஆனை தூய்மையானவரை தவிர வேறு யாரும் தொட வேண்டாம். குர்ஆனை தூய்மையானவரை தவிர வேறு யாரும் தொட வேண்டாம். ரவாஹு மாலிக் உத்தாரகுத்னி. அடுத்து அந்நாஃபியன், என்ன இல்லையா பயங்கரமாக தூக்கம் வருது, என்னன்னு தெரியலையே. ரலியல்லாஹு அன்ஹு கால இன்தலக்து மா இப்னு உமர் ஃபி ஹாஜத்தின், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் நான் சென்றேன். ஃபி ஹாஜத்தின், தேவையை இயற்கை தேவையை நிறைவேற்ற சென்றேன். ஃபகாலா இப்னு உமர் ஹாஜத்தஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டார்கள். வகான மின் ஹதீஸிஹி யௌமைதின், தேவையை நிறைவேற்றிவிட்டு பின்வருமாறு செய்தியை அந்த நேரத்தில் அவங்க சில விஷயங்களை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, மர்ர ரஜுலுன் ஃபி சிக்கத்து மின் சிக்கி, ஒரு மனிதர் ஒரு வழியிலே சென்று கொண்டிருந்தார். சிக்கத்துனா வழி, ஒரு வழிகளிலிருந்து ஒரு வழியிலே சென்று கொண்டிருந்தார். ஃபலக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாவை சந்தித்தார். ரசூலுல்லாவோ வகத் ஹரஜ மின் காயத்தின் அவ் பவுலின், ரசூலுல்லாவோ காயத் அல்லது பவுலிலிருந்து வெளியேறுகிறார்கள். அது தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திப்பு ஏற்படுது. அவர் என்ன செய்கிறாரு, இப்போ சல்லம் அலைஹி, ரசூல்லா மேலே என்ன செய்கிறாரு, சலாம் சொல்கிறாரு. ஃபலம் எருத்த அலைஹி, ரசூல்லா என்ன செய்யலை, பதில் சலாம் சொல்ல. ஹத்தா இதா காதர் ரஜுலு, எந்த அளவுக்குன்னா அந்த மனிதர் சென்று விட்டார். ஐயத்தவாரா ஃபி சிக்கத்தி, அந்த வழியிலே மறைகிற தூரம் அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அப்படி அப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, லரப ரசூல்லா பி எதைகி அல்லது ஹாயத்தி, ரசூலுல்லா ஒரு சுவரின் மீது தன்னுடைய கைகளை அடித்து தயமம் செய்கிறாங்க. ஓ மசஹபிஹிமா வஜ்ஹு, தன்னுடைய முகத்தை தடவுறாங்க. பிறகு மீண்டும் மற்றொரு முறை அடித்து என்ன செய்கிறாங்க, கையை தடவுறாங்க. பிறகு சும்மா ரத்த அலர் ரஜுலி அஸ்ஸலாம், பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த மனிதருக்கு சலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? கால பிறகு சொன்னாங்களா, இன்னஹு லம் யம்னஉனி அன் அருத்த அலைக்க சலாம், உனக்கு பதில் சலாம் சொல்வதை விட்டு என்னை எதுவும் தடுக்கவில்லை. இல்லா அன்னி லம் அகுன் அலா துஹ்ரி, நான் சுத்தத்தின் மீது இருக்கவில்லை என்கிற இந்த காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் என்னை தடுக்கவில்லை. அப்போ சுத்தமாக இல்லை, அதனால் என்ன செய்யணும், நான் பதில் சலாம் சொல்லலை. ரவாஹு அபு தாவூத். அனில் முஹாஜிர் இப்னு குன்ஃபுத் அன்னஹு அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யபூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. வஹுவ யபூலு, நபி அவர்கள் சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலே. ஃபசல்லம் அலைஹி, ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும்போது சலாம் சொல்கிறாரு. ஃபலம் எருத்த அலைஹி ஹத்தா தவல்ல, ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிற வரைக்கும் பதில் சலாம் சொல்லலை. சும்மா ஏத்ததர அழகி, பிறகு காரணத்தை சொன்னாங்க. ஃபகால சொன்னாங்க, இன்னி கரிஹத்து அன் அதுகுருல்லாஹ இல்லா அலா துஹ்ரி, நான் முன்னாடி சொன்னேன்ல அபுதாவுதுல வருதுன்னு ஒரு ரிவாயத் சொன்னேனே, அது இதுதான். அப்போ சுத்தமான நிலையிலே தவிர அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நான் வெறுக்குகிறேன் என்ற இந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நசாயி இலா கௌலிஹி
தவல்லா ஓ கால ஃபலம்மா தவல்லா ரத்த அலைஹி. உது செய்த போது சலாமை என்ன செய்தாங்க, பதில் சலாமை என்ன செஞ்சாங்க, உரைத்தார்கள். முடிச்சிடலாமா இதை ஃபர்ஸ்ட்டில்? அந்த ஒரு 5 நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் உம்மி சலமத் ரலியல்லாஹு அன்ஹா காலத். உம்மு சலமா நாயகி தொட்டு அறிவிக்கப்படுவது அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜ்னிபு, நபி அவர்கள் ஜனாபத்து ஏற்படுகின்றவர்களாக இருந்தார்கள். சும்ம எனாமு, தூங்குவார்கள். சும்ம என்தபிஹு, பிறகு விழிப்பார்கள். சும்ம எனாமு, பிறகு தூங்குவார்கள். ரவாஹு அஹ்மத். அப்போ ஜனாபத்தான நிலையில் தூங்கலாம் அப்படின்றது இதை காட்டுது. உடனே குளிக்கணும் அப்படின்றது இல்லை, அடுத்த தொழுகைக்கு முன்னாடி குளிச்சிடணும். அன் ஷோபா கால இன்ன இப்னு அப்பாஸ் கான இதா யக்தஸல மினல் ஜனாபத்தி யுஃப்ரிகு பி யதைஹில் யும்னா அலா யதைஹில் யுஸ்ரா சபா மிராரின். தன்னுடைய வலது கரத்தை கொண்டு என்ன செய்கிறாங்க, இடது கரத்தின் மீது 7 தடவை தண்ணி ஊற்றுறாங்க. ஓகேவா? சும்மா யகுசிலு ஃபர்ஜஹு, பிறகு தன்னுடைய மறைவிடத்தை கழுவுகிறார்கள். ஃபனசிய மர்ரத்தன் கம் அஃபுராஹு, எத்தனை முறை நான் தண்ணீர் ஊற்றினேன் என்பதை மறந்து விட்டார்கள். அப்போ எத்தனை முறை என்ன செய்தேன் அதானே, ஃபனசிய மர்ரத்தன் கம் அஃபுரக, எத்தனை முறை நான் என்ன செஞ்சேன், தண்ணீர் ஊற்றினார்கள் என்பதை நான் மறந்து விட்டேன். அதாவது அவங்க எத்தனை முறை தண்ணி ஊற்றினாங்கன்றத நான் மறந்துட்டேன்னு அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. யார்? ஷோபா. ஃபசாலினி, இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, எத்தனை முறை நான் தண்ணி ஊற்றினேன்ற விஷயத்தை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் லா அதிரி அப்படின்னேன். நீங்கள் எத்தனை முறை தண்ணி ஊற்றுனீங்கன்னா எனக்கு தெரியலன்ட்டு. கால உடனே அவங்க சொன்னாங்கன்னா லா உம்மலக்க, உமக்கு தாய் இல்லாமல் போகட்டும்டாங்களாம். கடுபாய். ஒமா எம்னாவுக்கு அன் தத்ரிய, உமக்கு தெரியாமல் போனது ஏன் அப்படின்ட்டு ஒரு அதிருப்தியில் கேட்குறாங்க. சும்மா எத்த வல்லாஹு ஒலுவாகு லிஸ்ஸலா, தொழுகைக்காக அவர்கள் ஒது செய்வதாக ஒலு செய்கின்றார்கள். சும்மா யுஃபீலு அலா ஜில்திஹில் மா, தன்னுடைய தோளின் மீது தண்ணியை ஊற்றுகிறார்கள். சும்மா யக்கூலு, பிறகு சொன்னார்கள், ஹாக்கதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யததஹரு, இவ்வாறு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சுத்தம் செய்தார்கள். ஆனால் அபி ராஃபி அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் த்வாஃப தாத்த யோமின் அலா நிசாயி யகுத்தசிலு இந்த ஹாதிஹி வ இந்த ஹாதிஹி, ரசூல்லா தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே என்ன செய்தார்கள், சுற்றி வந்தார்கள். ஒரே அந்த ஒரு நாளில் யகுத்தசிலு இந்த ஹாதிஹி, அவங்கள்ட்டையும் குளித்தார்கள், இவர்களிடத்திலையும் குளித்தார்கள். ஃபகுல்துலஹு, நான் கேட்டேன், யா ரசூல்லா அலா தஜாலு குஸ்லன் வாஹிதன் ஆகர், ஒரே குளியலை ஆக்கி கொள்ளக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ரசூல்லா சொன்னாங்க, ஹாதா அஸ்கா ஒ அத்தியப் ஒ அத்துஹர், ஒவ்வொரு முறையும் குளிப்பது தான் தூய்மையானது, மிகவும் சுத்தமானது அப்படின்ற கருத்தில் சொல்கிறாங்க. ரவாஹு அஹ்மது ஒ அபுதாவுத். அனில் ஹக்கமின் அம்ரு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா ரஜுலு பி ஃபலிலி தஹூரில் மர்அத்தி, ஒரு பெண் தூய்மை செய்துவிட்டு இருக்கக்கூடிய அந்த மீதம் வைத்த தண்ணீரில் ஆண் உது செய்வதை ரசூல்லா தடுத்தார்கள். ஓகேவா? ரவாஹு அபுதாவுத் இப்னு மாஜா வ திர்மிதி வ ஸாத வ கால பிஸ்ஸோரிஹிமா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். இந்த ஹதீஸ் நசுக செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா முஸ்லீமில் ஒரு ரிவாயத்து வருது, அந்த ரிவாயத்தில் நபி அவர்கள் மைமூனார் ரலியல்லாஹு வைத்த ஃபலுடைய தண்ணியில் குளிப்பாங்கன்னு வருது. அப்போ அந்த ஹதீஸ் மூலியமாக இந்த ஹதீஸ் என்ன ஆயிருச்சு, நஸ்ஹா ஆயிருச்சுன்றதை நமக்கு காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அன் ஹுமைதில் ஹிம்யரி கால லக்கீத்து ரஜுலன் சஹிப நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சினீன,
நபி அவர்களோடு 4 வருடம் தோழமை கொண்ட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். கமா சஹிபஹு அபு ஹுரைரா. அபு ஹுரைரா சுஹபத்தில் இருந்த மாதிரி. அபு ஹுரைராவும் எத்தனை வருஷம் தான் சுஹபத்தில் இருந்தாங்க? 4 வருஷம். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதசிலல் மர்அத்து பி ஃபல்லில் ரஜ்லி வ அவ் யகுதசிலர் ரஜுலு பி ஃபல்லில் மர்அத்தி. ஒரு ஆணுடைய அந்த தண்ணி குளித்து விட்டு மிச்சம் வந்த தண்ணீரில் பெண் குளிப்பதும், பெண் மிச்சம் வச்ச தண்ணீரில் ஆண் குளிப்பதும் ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்க. சொல்லிட்டு இன்னொரு ரிவாயத்தில் இப்படி எக்ஸ்ட்ரா வருது, ஒல் யகுத்தரிஃபா ஜமியன், 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒன்றாக சேர்ந்து அள்ளி குளிக்கட்டும் அப்படின்னு இந்த ரிவாயத்தில் வருது. அப்போ இதுலேருந்து என்ன அப்போ இந்த இடத்துல சில இமாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே தடுக்கப்பட்டது என்னென்னா அவங்க பயன்படுத்தின தண்ணி, அவங்க உடல்லேருந்து வர்ற தண்ணி இருக்குல்ல, அவங்க குளிச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை பயன்படுத்துறது தான் தடுக்கப்பட்டது. இவங்க மீத வச்ச தண்ணியை குளிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வசாத அஹ்மது ஃபி அவ்வலிஹி நஹா ஐயம் தஷித்த அஹதுனா குல்ல யோமின், ஒவ்வொரு நாளும் நம்மளே ஒருவர் தலை சீவுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அவ் யபூல ஃபி முகுத்தசிலின், குளிக்கக்கூடிய இடத்திலே பவுல் இருப்பதை தடுத்தார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தலை சீவுறதுன்னா ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் காரணம்? தலை களைஞ்சு சீவர தேவை ஏற்பட்டால் சீவனம், அது பிரச்சனை இல்லை. இந்த அடிக்கடி எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி சீவுறது அது நேரத்தை வீணடிப்பதுன்றதுனால ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு அதில் வருது. ஓகேவா? ரவாஹ் இப்னு மாஜா அன் அப்துல்லா இப்னு சர்ஜிஸ்.